30 days 30 soapஸோட 30th டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் மேக் பண்ணியிருக்கேன். சாரி இந்த சோப்ஸ் எல்லாம் நான் மேக் பண்ணியிருக்கேன். நிஜமாக சொல்கிறேன், வீடியோவை விட இங்கே நேரில் பார்க்குறதுக்கு இது எல்லாமே ரியல் ஸ்வீட்ஸ் மாதிரியே தான் இருக்குது. நான் நிறைய பேர் ப்ராங்க் கூட பண்ணிட்டேன். அண்ட் இதோட மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். பட் இதுக்கு என்ன நமக்கு முக்கியமாக தேவைன்னா இந்த மாதிரி மோல்டு இருந்துட்டா போதும். நான் வந்து இன்னைக்கு கோட் மில்க் பேஸும் கிளிசரின் பேஸும் ஈக்குவலாக எடுத்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 ஸ்வீட் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். லட்டு, ஜிலேபி, பக்லாவா அண்ட் காஜு கட்லி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெல்ட் பண்ணிட்டு 2 பேட்டராக பிரிச்சுட்டேன். ஒன்றில் வந்துட்டு லட்டுக்கும் ஜிலேபிக்கும் ஆரஞ்சு கலர் வேணுன்றதுக்காக ஃபுட் லிக்விட் கலர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியலாக கலர் ஆட் பண்ணக்கூடாது, கலர் இல்லாமல் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் இந்த ஒரு ஃபுட் கலர் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கலரை ஆட் பண்ணுறது தவிர வேறு வழியே கிடையாது. இது ஜஸ்ட் வீடியோக்காக தான். மெல்ட் பண்ணி வச்சிருந்த அந்த சோப் பேஸில் எசென்ஷியல் ஆயிலும் கலரும் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஜிலேபி மோல்டில் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு உள்ள எந்த ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இது ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். செகண்ட் லட்டுவோட சோப்புக்கு சேம் இதே சோப் பேஸ் தான். அதனால அதோட மோல்டுலையும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா டேப் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு ட்ரை பண்ண விட்டுட்டேன். அடுத்து தேர்ட் ஸ்வீட்டு காஜு கட்லி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட மோல்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் வெறும் கோட் மில்க் பேஸ் தான். அதில் வந்து ஒரு எசென்ஷியல் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த காஜு கட்லிக்கு வந்து பிளைனாக விட வேண்டாம். உள்ள வந்துட்டு ஒரு சாஃப்ரான் வச்சா பார்க்க மேலே அழகாக தெரியும்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் எடுத்து வச்சுட்டு மோல்டு வந்து ஃபில் பண்ணிட்டேன் இந்த கோட் மில்க் பேஸ் வச்சு. நானும் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற பேர்ல என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அவுட்புட்டும் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனால் உள்ள வச்ச அந்த சாஃப்ரான் வந்துட்டு வெளியே தெரியவே இல்லை. ஸோ இதையும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அன்மோல்ட் பண்ணி பார்த்தா அந்த சாஃப்ரான் ரொம்ப லைட்டாக தான் தெரிஞ்சு. இப்போ காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஜிலேபியோட மோல்டில் இருக்கிற அந்த சோப்பை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்மோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வெளியே வரவே இல்லை. வெளியே வந்தாலும் உள்ள இருந்து எல்லாம் கொஞ்சம் உடஞ்சு வந்துருச்சு. ஷேப்ஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் வந்துச்சு. ஆனால் 1-2 லைன்ஸ் வந்து விட்டு போன மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் லைட்டாக கையை வச்சு அமுத்தி விடும்போது அது கொஞ்சம் ஷேப் கரெக்டாகிடுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து 4th ஸ்வீட் வந்து பக்லாவா மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக கோட் மில்க் பேஸில் முல்தானி மெட்டி அப்புறம் வந்து சாக்லேட் கிளே இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த ஒரு கலர் வந்துருச்சு. மோல்டில் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டு அன்மோல்ட் பண்ணி பார்த்தப்ப இதோட டெக்ஸ்சரும் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. எஸ், ஃபைனலி இந்த 30 days 30 soaps இன்னையோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு நல்ல சீரீஸ்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.